ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11ஆம் வகுப்பு வேதி பாடம் 10 வேதி பிணைப்புகள். இந்த வீடியோவிலே முறைசார் மின்சுமை, ஃபார்மல் சார்ஜ் மற்றும் கார்பன் டை ஆக்சைடிற்கான லூயிஸ் வடிவமைப்புகளை கண்டறிந்து அவற்றில் முறைசார் மின்சுமையின் அடிப்படையில் அதிக முன்னுரிமை வாய்ந்த வடிவமைப்பு எது என காண்க. பார்ப்போம். முறைசார் மின்சுமை, ஃபார்மல் சார்ஜ், ஒரு மூலக்கூறில் உள்ள தனித்த அணு ஒன்றின் இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கும் லூயிஸ் அமைப்பில் அந்த அணுவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கும் இடையேயான மின்சுமை வேறுபாடே அம்மூலக்கூறில் அந்த அணுவின் முறைசார் மின்சுமை எனப்படுகிறது. முறைசார் மின்சுமை காண்பதற்கான வாய்ப்பாட்டை பார்ப்போம். அணுவின் முறைசார் மின்சுமை is equal to NV minus NL plus NV by 2. இங்கு NV என்பது தனித்த நிலையில் உள்ள அணு ஒன்றின் இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆங்கிலத்திலே நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். NL என்பது அணுவினை சுற்றி தனித்த இரட்டைகளாக காணப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆங்கிலத்திலே நம்பர் ஆஃப் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். NB என்பது அணுவினை சுற்றியுள்ள பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆங்கிலத்திலே நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ். முறைசார் மின்சுமையின் பயன் என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட லூயி வடிவமைப்புகளில் முன்னுரிமை வடிவமைப்பு எது என்பதை அறிய முறைசார் மின்சுமை உதவுகிறது. கேள்வி எண் 1. கார்பன் டை ஆக்சைடிற்கான லூயிஸ் வடிவமைப்புகளை கண்டறிந்து அவற்றில் முறைசார் மின்சுமையின் அடிப்படையில் அதிக முன்னுரிமை வாய்ந்த வடிவமைப்பு எது என காண்க. கார்பன் டை ஆக்சைடினுடைய வாய்ப்பாடு CO2. கார்பனின் அணு எண் 6. கார்பனின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2p2. கார்பனின் இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 4. 2 + 2 4. ஆக்சிஜன் அணுவின் அணு எண் 8. இதன் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p4. ஆக்சிஜன் அணுவில் உள்ள இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, அதாவது NV is equal to 2 + 4 6. கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறில் உள்ள மொத்த இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஒரு கார்பன் உள்ளது, அதன் இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 4 பிளஸ் 2 ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளன. ஒவ்வொரு ஆக்சிஜன் அணுவினுடைய இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 6. 1 × 4 is equal to 4 plus 2 × 6 is equal to 12. ஆக 4 + 12 is equal to 16. ஆக கார்பன் டை ஆக்சைடில் உள்ள மொத்த இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 16. இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கார்பன் டை ஆக்சைடினுடைய லூயிஸ் வடிவமைப்பு எழுதுவோம். வடிவமைப்பு 1. கார்பன் டை ஆக்சைடில் மொத்தம் 16 இணைதிர எலக்ட்ரான்கள் உள்ளன என சற்று முன் தான் பார்த்தோம் அல்லவா? கார்பன் டை ஆக்சைடில் ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன்கள் உள்ளன. எனவே குறைந்த எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட கார்பனானது மையத்திலும் 2 ஆக்சிஜன்களானது முனைகளிலும் எழுதப்படுகிறது. இவைகளுக்கிடையே ஒற்றை பிணைப்பை உருவாக்குவோம். ஆக மொத்தமுள்ள 16 எலக்ட்ரான்களில் 4 எலக்ட்ரான்கள் ஒற்றை பிணைப்பை ஏற்படுத்த பயன்படுத்தி உள்ளோம். அதாவது பிணைப்பு எலக்ட்ரான்கள் 4. மீதமுள்ள எலக்ட்ரான்களை அதிக எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட கனிமமான ஆக்சிஜனிலிருந்து நிரப்புவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஆக 12 தனித்த எலக்ட்ரான்கள் இங்கு காணப்படுகின்றன. பிளஸ் 4 பிணைப்பு எலக்ட்ரான்கள் உள்ளன. ஆக மொத்தம் 16 எலக்ட்ரான்களும் இந்த அமைப்பில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. லூயிஸ் வடிவமைப்பில் ஒவ்வொரு அணுவும் எண்ம விதி, அதாவது ஆக்டெட் ரூலுக்கு உட்பட வேண்டும். இதன் அடிப்படையில் ஆக்சிஜனை சுற்றி 8 எலக்ட்ரான்கள் உள்ளன. இந்த ஆக்சிஜனை சுற்றி 8 எலக்ட்ரான்கள் உள்ளன. ஆனால் கார்பனை சுற்றி 1 2 3 4 எலக்ட்ரான்களே உள்ளன. இதை 8 எலக்ட்ரான் நிலைக்கு கொண்டு வர இங்கு காணப்படுகின்ற தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்களாக
மாற்றுவோம். இதனால் கிடைக்கின்ற வடிவமைப்பை எழுதுவோம். முதலாவது தனித்த இரட்டை எலக்ட்ரானுக்காக இந்த பிணைப்பு, இரண்டாவது தனித்த எலக்ட்ரானுக்காக இந்த பிணைப்பு. தற்பொழுது அனைத்து தனிமங்களும் எண்ம விதிக்கு உட்படுகிறதா என்பதை பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. அதுபோல இந்த ஆக்சிஜனுக்கும் 1 2 3 4 5 6 7 8. கார்பனை பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. ஆக இந்த அமைப்பில் உள்ள அனைத்து தனிமங்களும் எண்ம விதிக்கு உட்பட்டுள்ளது. இதுவே கார்பன் டை ஆக்சைடின் லூயிஸ் வடிவமைப்பு 1. மற்றொரு வடிவமைப்பை பார்ப்போம். இந்த வடிவமைப்பில் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே 2 தனித்த இணை எலக்ட்ரான்களும் இவ்வாறாக பிணைப்பு எலக்ட்ரான்களாக மாற்றப்படும் பொழுது இந்த அமைப்பு கிடைக்கிறது. தற்போது இங்கு காணப்படுகின்ற அனைத்து தனிமங்களும் அனைத்து அணுக்களும் எண்ம விதிக்கு உட்பட்டுள்ளதா என்பதை சரிபார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. அதுபோல கார்பனுக்கு 6 7 8. இந்த வடிவமைப்பு இரண்டிலும் அனைத்து தனிமங்களும் எண்ம விதிக்கு உட்பட்டுள்ளது. ஆக கார்பன் டை ஆக்சைடின் லூயிஸ் வடிவமைப்புகள் 2, வடிவமைப்பு 1. இதன் முறைசார் மின்சுமையின் மதிப்புகளை பார்ப்போம். முதலில் அணுவின் முறைசார் மின்சுமை மதிப்பை கண்டறிவதற்கான வாய்ப்பாட்டை நினைவு கூர்வோம். அதாவது NV மைனஸ் NL பிளஸ் NB/2. NV என்பது இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, NL என்பது தனித்த இரட்டை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, NB என்பது பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. வடிவமைப்பு 1. இந்த வடிவமைப்பில் முதலில் கார்பனின் முறைசார் மின்சுமையின் மதிப்பை பார்ப்போம். கார்பனின் இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 4 மைனஸ் கார்பன் மீது எந்த தனித்த இரட்டை எலக்ட்ரான்களும் காணப்படவில்லை, எனவே 0 பிளஸ் பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்கள் 2 4 6 8/2. இதை சுருக்க 4 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஆக கார்பனின் முறைசார் மின்சுமை 0. ஆக்சிஜனின் முறைசார் மின்சுமையை பார்ப்போம். ஆக்சிஜனின் இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 6 மைனஸ் இந்த ஆக்சிஜன் மீது காணப்படுகின்ற தனித்த இரட்டை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2 4 பிளஸ் பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 4/2. இதை சுருக்க 6 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஆக்சிஜனுடைய அமைப்பும் லூயி அமைப்பும் இந்த ஆக்சிஜனுடைய லூயி அமைப்பும் 1. எனவே இந்த ஆக்சிஜனுடைய முறைசார் மின்சுமையின் மதிப்பும் 0. ஆக வடிவமைப்பு 1 அனைத்து அணுக்களின் முறைசார் மின்சுமை மதிப்புகளையும் கண்டறிந்துள்ளோம். அவற்றை புகுத்தி எழுதுவோம். ஆக்சிஜன் முறைசார் மின்சுமை மதிப்பு 0, கார்பனின் முறைசார் மின்சுமை மதிப்பு 0, ஆக்சிஜனின் முறைசார் மின்சுமை மதிப்பு 0. வடிவமைப்பு 2. வடிவமைப்பு 2இல் முதலில் கார்பனின் முறைசார் மின்சுமை மதிப்பை பார்ப்போம். கார்பனின் இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 4 மைனஸ் எந்தவித தனித்த இரட்டை எலக்ட்ரான்களும் கார்பனின் மீது காணப்படவில்லை, எனவே 0 பிளஸ் பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2 4 6 8/2. ஆக இதை சுருக்க 4 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஆக கார்பனின் முறைசார் மின்சுமை 0. இந்த ஆக்சிஜனின் முறைசார் மின்சுமையின் மதிப்பை பார்ப்போம். ஆக்சிஜனின் இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 6 மைனஸ் இந்த ஆக்சிஜன் மீது காணப்படுகின்ற தனித்த இரட்டை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2 பிளஸ் பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 6/2 இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு +1. ஆக இந்த ஆக்சிஜனுடைய முறைசார் மின்சுமையின் மதிப்பு +1. இந்த ஆக்சிஜனுடைய முறைசார் மின்சுமையின் மதிப்பை பார்ப்போம். ஆக்சிஜனின் இணைதிர எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 6 மைனஸ் தனித்த இரட்டை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 6 பிளஸ் பிணைப்பு இரட்டை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2/2 is equal to 6 minus 7 is equal to -1. ஆக இந்த ஆக்சிஜனுடைய முறைசார் மின்சுமையின் மதிப்பு -1. இந்த மதிப்புகளை அமைப்பில் புகுத்தி எழுதுவோம். இந்த ஆக்சிஜனுடைய
முறைசார் மின்சுமை மதிப்பு +1, கார்பனின் முறைசார் மின்சுமை மதிப்பு 0, இந்த ஆக்சிஜனுடைய முறைசார் மின்சுமை மதிப்பு -1. ஆக கார்பன் டை ஆக்சைடின் 2 வடிவமைப்புகளுக்கும் முறைசார் மின்சுமை மதிப்புகளை கண்டறிந்துள்ளோம். இவற்றில் எது முன்னுரிமை பெறுகிறது என்பதை பார்ப்போம். முறைசார் மின்சுமை மதிப்புகளிலிருந்து கீழ்கண்ட வழிமுறையின்படி முதன்மை பெறுகின்ற வடிவமைப்பை தெரிவு செய்வோம். அந்த வழிமுறையானது வடிவமைப்புகளில் அனைத்து அணுக்களின் முறைசார் மின்சுமை மதிப்புகளும் 0 உள்ள வடிவமே பிற முறைசார் மின்சுமை காணப்படும் வடிவமைப்புகளை காட்டிலும் முன்னுரிமை பெறுகிறது. எனவே இந்த வடிவமைப்பு 1 அனைத்து அணுக்களும் 0 முறைசார் மின்சுமை மதிப்பை பெற்றுள்ள காரணத்தினால் வடிவம் 1 முன்னுரிமை பெறுகின்ற வடிவமாக அமைகிறது. ஆக இந்த வீடியோவிலே முறைசார் மின்சுமையின் பயன், கார்பன் டை ஆக்சைடின் 2 லூயி வடிவமைப்புகள், அந்த 2 லூயி வடிவமைப்புகளில் எது முன்னுரிமை பெறுகிறது போன்றவற்றை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.